என்னடா காணிக்க கடவுள் எங்க இருக்கிறார் தெரியுமா? திருப்பதியில. எங்க எங்க சொல்லுங்க. எங்கூனிற தெய்வம் பரம்பராக விளங்கக்கூடியவர் பெருமாள். நாராயணா என்று சொல்லக்கூடிய நாமத்தை உச்சரித்த உலகிலே 4 பேருக்கு உண்டாகும். நெற்றில இருக்கக்கூடிய அந்த நாமத்தை முதல்ல அழி. சொல்லு இப்போ. எங்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய எங்கும் நிறைந்த தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயா நமோ நமக. நமோ நமக. அந்த பயம் ஒரு நாடக கலைஞன் ஒரு சில கருத்துக்களை தெளிவா எடுத்து சொல்லணும். காமெடின்றது சிரிக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தை சொல்லலாம். ஆனால் அற்புதமான வார்த்தை இந்து முஸ்லிம் இந்த 3 பேரை இந்த தரணி என்று சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரே நாடு ஒரே இந்தியா அனைத்து மக்களும் ஒருவர் என்று ஒரு வெளிப்படையா எடுத்து சொன்னாங்க. தெளிவான சொல்லு. அதுக்காக உன்னை மன்னித்து உரைப்பு சொல்லி என் பேர அந்த காணிக்கு யாருக்கு சொன்னாங்க? ஆண்டவன் ஒரு புறம் என்ன ஜமா என்னுடைய விவகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறியா? என்ன சொல்லிக்கிற? எவ்வளவு திடந்தா இருந்தா என் எதிர்க்கு வந்து நாமத்து போட்டு அவன் கை வச்சா நடக்குது. நீ சொல்லி அவன் அடிக்கணும். மாலை கைட்டு மாலை ஒரு முட்டிடு
முதல்ல நாம தாயிடாடாய். வீட்டுல எங்க அம்மா தான் முட்டி போடுறாரு. யாரும் முட்டி போடுறாரு. யாருடைய நாம வைத்து உச்சரிக்கிற? உன்னுடைய நாமதே சொல்லு. இரணேஸ்வரனே நமோ நாராயண. இரணேஸ்வரனே நமோ நாராயண. இப்ப சொல்லு. இரணேஸ்வரனே நமோ நமः. சொல்ல. இரணேஸ்வரனே நமோ நமः. ஏந்திர மேல. போறோம் போ. ஓய். என்ன உன் பேரு? இது எங்க பாப்பாங்க. பாப்பாவா? டேய் ஆண் உருவமா செத்து பாப்பான்னா அது வேற உருவம். ஒரு வயசுல இல்ல. ஆமர்தானடா. எங்க பாப்பா பொண்ணுங்க. அட உங்க அரமத்தை எட்டிச்சு போடு. வயசுக்கு வந்தா வரும். டபுள் டபுள். டேய் இவன் ஆமர்தானடா. பாப்பாங்க எங்க பாப்பா. டேய் என்னடா உன் பேரு? சீனிவாசன். சீனிவாசன். அவன் பேரு என்ன? நான் பேர் சீனிவாசன் ஐயா. ஏய் எங்க ஆதிரியே விடுடா. அப்ப எங்க அண்ணன் ஏன் வேலை வச்சிருவே? மாறி கேட்டு முதல்ல. நெற்றில் இருக்கக்கூடிய நாம தாயி. ஐடா. ஐயா. யாரும் நாம ஏத்து சொல்லிட்டு இருக்க? வைதா. ஏய் என்ன நாம ஏத்து சொல்ற? இரணேஸ்வரனே நமோ நமः. என்ன மூட்டை முட்டி அவங்க டவையா நீ சாப்பாட்டுறாம நாட்டுங்க மூட்டை முக்காடு பண்ண வந்துக்கிற அந்த கடவுள் மேல எவ்வளவு பக்தியா இருந்தா மெல்லிய ரகத்தோடு இசையோடு சொல்லுவோம் பாரு. கடவுள் எங்க இருக்காங்க? கடவுளுக்கு போறாங்க. அப்பா அந்த கஷ்டம் உனக்கு எடுக்குமா? அப்பா என்னம்மா? தந்தை மேல் தங்கை மீது சற்றேன உங்களுக்கு பாதம் என்பதன் கிடையாது. அப்பா தங்கை மீது பாதத்தை விட்டு விட்டு அனைத்துமே வெறும் ஏத்தமாக இருக்கு. அப்பா தங்கை மேல பாதம் என்பது உங்களுக்கு சற்றேனும் கிடையாது. தந்தை ஏமா உன் தங்கை மீது பாதம் இருந்தா தங்கையினுடைய மைதனுக்கு திருமணம் செய்து வைக்கிறப்பா. ஏமா அந்தவருக்கு என்னப்பா குறை? என்ன அவருக்கு என்னப்பா குறை? உணவில்லையே உடுத்த ஆடை இல்லையே உன்னுடைய அத்தைக்கு என்ன குறை என்று கேட்கின்றாய்? உன்னுடைய அத்தை இருப்பது நம்மிடம். நாம் தான் எல்லா உதவி செய்திருக்கோம். உண்ண உணவு, உடுத்த ஆடை எல்லாமே நம்முடைய தயவில் தான் நடந்துட்டு இருக்கு. அப்பா என்னம்மா பஞ்சாப
நகரத்தோடு வாழ்ந்தவர் தானப்பா. அப்பா அனைத்துமே பறித்து கொண்டார். பாதகன் துணியின் அனைத்துமே பாண்டவனுடைய நாடு நகரம் தான் பறித்து கொண்டானப்பா. அதற்கு பாண்டவர் அப்பா வயதுக்கு இந்த வார்த்தை தேவையா? அப்பா பாதகன் அப்ப என்னுடைய அத்தை மகனுக்கு திருமணம் செய்து வைகள். அப்பா ஆண்டு கண்ணுடைய மகளுக்கு காதல் சொன்ன எத்தனை பேர் அசிமா என்ன நினைப்பாங்க? ஒரு பாதகம் சூரிய நாம ஒரு மாமன் என்னமா தெரியும்? ஒண்ணு சொல்லுவாங்க அந்த ஆள் எப்படி வந்தாங்க? சாமியாரே சொல்ற சாமியார் எப்படி வந்தாங்க அந்த பொண்ணு அப்படியே வளர்த்து கேட்க மாட்டாங்க. சந்தியாகப்பட்டவர் பரியம் இருக்கக்கூடிய எப்படி எப்படி இடம்னா அந்த பேரனுக்கு மனமுடிக்க இவர் என்ன கொண்டிருக்காரு? என்ன துண்ணுறாரா? பணத்துக்கான குணம் கிடையாது. பங்காளி என்று பாராமல் தம்பிமார் சொத்தை அபகரித்த பாவி அப்பதான் அந்த கதை உனக்கு வேணும். நான் ஒரு நாள் வந்து துரியன் மகனை அவன் போய்க்கு அவன் நல்லதான் நினைப்பான். அவன் பறி வச்சுருவேன் நீ போன நல்லா உட்காந்து பாரு. அந்த தலைமையில கண்டிப்பா அந்த ஒருவேளை சட்ட தலைமையில கண்டிப்பா போறான். முடியாது அண்ணா. திருமணம் என்னோட அத்தை மகன் வீர அபிமன்யை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்பா. இல்லையே உயிரை போக்கிக் கொள்வேன். காலை பிடித்து மன்றாடி கேட்கிறேன் தந்தையே. என்னுடைய தங்கை மைதான அபிமன்யனுக்கே திருமணம் செய்து வைத்து விடுங்கள் அப்பா. அப்ப என்னால முடியாதப்பா. நீங்கள் எப்படி உங்களுடைய தங்கை மகனுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டீர்களோ அதே போல நீங்கள் நிச்சயம் செய்திருக்க அபிமன்யனை விட்டுவிட்டு அந்த லக்கணகுமாரனை ஒரு நாளும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. என்னுடைய வாழ்க்கையை நான் தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு காலமாக வளர்த்து ஆளாக்குற எங்களுக்கு ஒரு எங்க வாழ வைக்கணும் தெரியாது. முன்னவே இருக்கு ஒரே 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்த மாட்டேன். என்னடா நான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினாலும் கொளுத்தி கொள்வேனே தவிர படியில போகின்ற ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் மனமுடிப்பேனே தவிர முடியாதப்பா. அப்பா ஒரு நாள் முடியாது. இந்த 20 அந்த 60 இந்த 20 அந்த 60
என்னடா காலத்தாமதம் ஐயா வந்து கொண்டிருக்கீங்க அது தினமாக வரக்கூடிய மடையனே வருவதற்கு முன்பாக வரக்கூடிய ஐயா வந்து கொண்டிருக்கீங்க கேளுடா சாமதம் ஐயா வந்துதான் இருங்க என்ன கண்டிருந்தா ஐயா வீட்ல ஒரு வேலைங்க என்ன வீட்ல வேலை பாட்டி வயசு வந்துட்டீங்க உன் பாட்டி உடம்ப வயசு வராது ஐயோ உன் பாட்டி வயசு வராது ஆமாங்க உன் பாட்டி வயசு வராது ஆமாங்க நான் பாத்து வரல நான் பாத்து பண்ணிட்டு நீ பாத்தியா ஏய் நான் பாட்டி வயசு வராது நீ பாத்தியா ஆமாங்க வீட்ல பெரியவர் யாரோ அவளோ பாக்கல நான் தான் பாத்தேன் ஏன் ஒரு பெரியவர் தான் இருப்பாங்க இல்லங்க பாட்டி என்ன வேலை செய்திருக்க மாமா இங்க வா நலவி வந்தா பாரு அங்கெல்லாம் நீ பேப்பர் படிக்கணுங்க என்ன பண்ற நீ என்ன பண்ணிருக்கா நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் நோண்டிக்கு நடக்கும் எங்க அம்மா கால் விடணுமா உங்க அம்மா என்ன பண்ண தெரியுமா எங்க அம்மா என்ன பண்ணாங்க தட்டுல கவர் இல்லையா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா எங்க அம்மா வேலை செய்யறா யாரை பார்த்தேன்
பாட்டி கேளு பாட்டி அப்போ வைக்காம மக்கள் மாவு இருக்கும் அதை வந்து வெள்ளி கொஞ்சம் தூவ பையன் நீ சத்தவங்க தாயா இருக்கும் அதை காய் முடிஞ்ச உடனே கங்கு கம்பெனி முதலாளி வாங்க கெஜா வாயில கம்பெனி வாயில கம்பெனி நிர்வாகிகள் செல்வம் வாயில சூடுமணி வாயில அம்மா சாண்ட குளிக்கி குளிக்கி குளிக்க ஆப்பிள் சார்ஜ் போடா மிச்சு மிச்சு சாண்ட ஊர் அழகு பசங்க வாயில வந்து போ எங்க மாமா கொப்பாடு வாயில வந்து போ அடி யாரடி புடிக்கி இடக்கூட வேலையை செய்யக்கூடிய காணாம போன பையன் மாட்டினுங்கிறியா நான் இங்க அடிக்கிறேன் பின்னடா நீ யாருக்கு காட்டு எங்க அம்மா பாட அங்கேட போடுறது அவன்டா என்ன நீ உடனே எங்க அம்மா யாரு கர்மராஜு அந்த கண்ணான் என்னவன் யாரு அவன் பேரை சொல்லத்தக்கமா பேரை சொல்லத்தக்கமா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியா அது ஏற்காது இன்று விட்டாலும் அவரோடு கூடி வாழணுமா அவனோட அவரோடு அவனோட அவரோடு அவனோட அவரோடு கூடி
என்னது? ஆமாமா தாலி கட்டிய மாவிலை காய்க்கிறோம் நீங்க தாலி கட்டுறீங்களா? ஆமா. இந்த கல்யாண கணவன் புல்லானால புருஷன் கணவன் அடித்தாலும் உதைத்தாலும் கணவனே தெய்வம் என்று வாழணுமா? கண்கண்ட தெய்வம் கணவன். அப்படி ஜாதி லட்சணம் கூட வாயறது விஷயம் வேற. அவன் ஜாதி இல்லாதவன், குலம் இல்லாதவன், கோச்சாரம் இல்லாதவன், அண்ணாடி பையன், புறம்போக்கு, தெத்துக்கல்லி சொன்னாங்க. அப்படி அந்த ஜாதி தெரியாதவன் கூட எப்படி வாழ்வ? யார் சொல்வது? ஏன்னா இந்த ஊர் சொல்லுது, உலகம் சொல்லுது. ஊர் உலகம் சொல்கிறதா? ஆமா. கேப்பர் பேசி கடை கேள்வி கேட்டு போயிடுவோமா? நாங்க லோல் பண்ணுங்க டீ குடிச்சுட்டு பாய் மண்ணா துவார கொடுக்குற பேட்டு அப்படி டீ நான் லைட்டா சாப்பிடுமா? ஸ்ட்ராங்கா போட்டு சாமியாரு அது ஏன் ஸ்ட்ராங்கா போடுறாங்க தெரியுமா? பால் கொஞ்சமா வாங்கினாங்களா? அதுதான் பால் இல்லையா? கொஞ்சம் பால் எனக்கு பால் வரதில்ல. மயிலாடு பாரு கொம்பல் அன்னைக்கு போ தொங்கி போது நிமிஷம் பாடி போட்டு தூக்கி நிக்கிற ரோட்டு மேல கொம்பல் அன்னைக்கு போ கொடுப்பா பால் பால் வேணுமா? பால் பால் வேணுமா? பால் எங்க அம்மா பத்தி பார்த்தா எங்க அம்மா மாதிரி ஆளே கிடையாது. உங்க அம்மா ஒரு தேவையா? நீ ஒரு தாட்டிக்கு வந்தவனே, வேதிக்கு வந்தவனே, விபச்சாரிக்கு வந்தவனே, வரவும் பாருங்க வந்தவனே. எங்க அம்மா மாதிரி ஒத்துமை உலகத்திலே கிடையாது. என்ன உங்க அம்மா பத்தினியா? ஆமாண்டி. உங்க அம்மா மாதிரி தேவையா ஒருத்தர் கிடையாது. போ எங்க அம்மா 10 இருக்கட்டும். இது கேளுமா கதையா? வாமா இங்க பத்தினி கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்ம பத்தினி நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டேன். சொல்றேன் கைதா பத்தினி சரிடா. அது நான் பத்தினி அம்மா பேரு சொல்றேன் கோணக்காளியா சொல்லு. எங்க அம்மா அவங்க அம்மா பெருமையை சொல்ற நீ கேளு. அது கூட சொல்லுமா? சரி அவன் அடிக்க மாட்டேன். சொல்லு என்ன எப்படி உங்க அம்மா பத்தினி? எங்க அம்மா மாதிரி ஆளே கிடையாது. பத்தினி பச்சை பத்தினி இப்படி எங்க அம்மா எங்க அப்பாவும் 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அப்பா கல்யாணம் ஆச்சு வச்சுக்கா. உங்க அம்மாக்கும் உங்க அப்பாக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு நான் பிறந்தேனா? நீ பிறந்த எனக்கு நல்லா புத்தி தரேன். பிறந்த புடிங்க போட்டாங்களாடா உன்னை? 2 ஒண்ணுதான். சரி அப்படி இருந்தேன்னா எங்க அப்பா எங்க அம்மா வந்து எழுத்துக்காரன்னு பாக்கும். உங்க அம்மா எழுத்துக்காரன் பாக்கும். எதிர்விட்டுக்காரன் வச்சிருந்தா. எங்க அப்பா நான் பண்ணாரு. ஏன்டி நீ நான் கை நண்டு போறேன் அண்டை வெட்டணும். சீக்கிரம் ஒரு 8 மணிக்குள்ள சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து போயிடுன்னு சொல்லிட்டு கை வேலை இருக்கணும். கை நடிக்க போயிடுறேன் சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு போயிட்டாரு. உங்க அப்பா போயிட்டாரா? எங்க அம்மா என்ன பண்ணாங்க? எங்க அப்பா அப்படி போனாரே இல்லையோ, ஊட்ட விட்டு வெளியே போனாரா இல்லையோ? போட்டாங்க எதிர் வீட்டுக்கு. ஏறு வீட்டுக்காரர் வச்சிருக்காங்க உங்க அம்மா. போனாங்க. நானும் பார்த்துருந்தேன் 8 ஆச்சு 9 ஆச்சு 10 ஆச்சு 11 ஆச்சு. எங்க அம்மா வரல 12 மணிக்கு வர்றாங்க. 12 மணிக்கா? இவ்வளவு நேரமா? இவ்வளவு நேரம். அடப்பாவி உங்க அப்பா 8 மணிக்கு சாப்பாடு தர சொன்னாரு. எங்க அப்பா ஒண்ணு போதாட்டா சுகர் பசில நில்லுமா நில்லு. ஏமா